டியர் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மரத்தோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியா மைக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்குசளி பழ மரம் தாங்க இது. ஸோ இதை நறுவள்ளி மரம்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா வந்து பார்க்க முடியாது, எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தான் காணப்படுது இது. ஸோ வந்து இதை வந்து நான் செஞ்சு ராஜா தேசிங் அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து எடுத்த இந்த வீடியோ. ஸோ வந்து இந்த இலை அமைப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மரத்தை நல்லா அடையாளம் வச்சுங்க. இந்த பழத்தையும் வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீர்க்க முடியாத அந்த பல பிரச்சனைகள் வந்து தீர்க்குது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் இந்த தாவரத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆராய்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஸோ வந்து அனால்ஜெசிக், அதாவது உடல் வலியை போக்கும், ஆன்டி பாக்டீரியல், பாக்டீரியாக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பாக்டீரியா தொற்றுகள் எது இருந்தாலும் அது எல்லா இடத்துலையும் சரி செய்யும். அதேமாதிரி வந்து ஆன்டி வைரல், ஸோ வந்து வைரஸ் பிரச்சனை எதாவது இருந்தாலும் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சரி செய்யுது. ஸோ வந்து ஆன்டி ஃபங்கல், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஃபங்கஸ் பூஞ்சை தொற்று அது மாதிரி எதாவது இருந்தால் கூட அதையுமே இது சரி செய்யுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது நீங்கள் வந்து இந்த பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்டியா அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து காரணம் என்னன்னு பார்த்தோன்னா இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுல இது வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த பழத்துக்கு ஏன் மூக்குசளி பழம் அப்படின்னு வந்து பேர் வந்தது அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம அந்த பழத்தை நம்ம நசுக்கி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஸோ வந்து இதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க, ஏகப்பட்ட மருத்துவ பலன் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இது ஆண்களுக்கான அந்த விந்து நீர்த்து போதல், விந்தணுக்களின் வந்து பார்த்தோன்னா வந்து வீரியம் குறைதல், இது மாதிரி வந்து பிரச்சனைகள் எதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் சரி செய்யுங்க. இது முக்கியமாக இது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்க்கும்போதே அதனோட அந்த அந்த பழமே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு விதமாக இருக்கும், நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ அது போலவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர்களுக்கு, அதாவது ஒரு 40 வயது 45 கடந்தவங்களுக்கே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூட்டு வலி வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து மூட்டு வலி, வாத நோய், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை சாப்பிட்றது மூலமாக தீர்க்க முடியும். இது வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் இது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய வலிமையை வந்து தரும், வந்து எலும்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வலுவாகும். இது வந்து இதனோட முக்கிய பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சரி செய்து மட்டும் கிடையாது, வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகிறது, அது நீர்த்து விந்தணுக்கள் வந்து அந்த விந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்த்து போயிருந்ததுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்டிப்படுத்துறது, இது மாதிரி வந்து பல முக்கிய பலன்களை வந்து இந்த பழத்தை சாப்பிட்றது மூலமாக வந்து அடைய முடியும். ஸோ வந்து இந்த பழத்தை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த பழம் வந்து நம்ம மரத்துலேயே பார்த்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை நம்ம இதை பாருங்கள், எடுக்கும்போதே வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வருது. ஸோ வந்து இதை நல்லா நுங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அதை மாதிரி தான் வந்து பார்க்கறதுக்கு தெரியுது. ஆனால் இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பழத்தில் இருந்து வெண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து ஒரு இதனோட அந்த பழத்தோட சதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஒரு கம்மு ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பசை அதை மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பசையாகவும் பயன்படுத்தலாம். இது வந்து ஒட்டுத்தன்மை உள்ளது அப்படின்றது வந்து ஆராய்ச்சியெலாம் வந்து சொல்லுது. ஸோ இதை வந்து நம்ம அடிசிவாக பயன்படுத்த முடியும். ஸோ வந்து இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து விந்தணுக்களோட அந்த நீர்த்து போன விந்தணுக்களை வந்து பார்த்தோன்னா வந்து இது வந்து என்ன செய்யுதுன்னா சரி செய்யுது. இது விந்தணுக்களை வந்து கெட்டிப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய பங்காற்றுது இது. ஸோ அதே மாதிரி வந்து மூட்டு வலி பிரச்சனைகள், இது மாதிரி வாத நோய் உள்ளவர்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து இந்த பழத்தை சாப்பிட்றது மூலமாக நல்ல பலனை அடைய முடியும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம இதை எடுத்து அப்படியே சாப்பிட்லாங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க. பெருசாக வந்து எதுவும் பண்ண தேவை, நீங்கள் எடுத்து நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்லாம். பெருசாக எதுவும் டேஸ்ட் இருக்காது, லைட்டாக இனிப்பாக இருக்கும், அவ்வளோதான். உண்மையிலே நல்லா இருக்குங்க, சூப்பரான ஒரு பழம் இது. இந்த பழத்தை நீங்கள் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க, பார்த்துங்க. நறுவள்ளி அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க, மூக்குசளி பழம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த இலை அமைப்பு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிங்க. இந்த பழத்தை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ எல்லாமே நீங்கள் என்னென்னா ரொம்ப அலைய வேண்டியது கிடையாது. உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த மாதிரி பழம் இருக்குது பார்த்தீங்க, இது வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து கூகுள் லென்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே போதும், அது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்துடும். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்டியா மைக்ஸா, அதாவது முக்கியமாக அது இதய நோய், அந்த கார்டியான்ற பேரே வந்து அதுக்காக தான் வச்சுருக்கணும்.
கார்டியா இதய நோய் எல்லாத்தையும் இதய குழாய்கள் இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இது சரி செய்யுது. ஸோ அதனால் வந்து சித்த மருத்துவனாலே வந்து அதுவும் முக்கியமாக வந்து நம்ம வந்து இது உணவே மருந்துன்ற மாதிரி தான். இதை கண்டிப்பாக அந்த பழத்தை விட்டுறாதீங்க. முக்கியமாக ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஏற்படக்கூடிய விந்தணு வந்து பார்த்தீங்கன்னா நீத்து போதல் அதை வந்து சரி செய்யுது. உடல் வலி இது சாப்பிடும்போது வந்து உடல் வலி, மூட்டு வலி, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், இதை நிறைய மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பண்பும் இருக்கும். அதாவது ஆன்டி ஃபங்கலும் இருக்கும், அதாவது பூஞ்சை தொற்றை வந்து சரி செய்யும், பாக்டீரியா தொற்றை சரி செய்யும், வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொல்லும். ஸோ இது மாதிரி வந்து பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருந்துகளுக்கு தான் இருக்கும். இதில் நிறைய டெர்பினாய்டு, ஃப்ளாவனாய்ட்ஸ், அல்கலாய்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து அப்போ நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைனூட்டான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் இது சரி செய்யும். இதில் நிறைய ஆராய்ச்சி இருக்குதுங்க. கார்டியா மைக்ஸா அப்படின்னு வந்து நீங்கள் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். அதுலேயே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேங்க. ஸோ வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்டரேட் வந்து முடிச்சிருக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்ம எந்த விஷயத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக அந்த ஆராய்ச்சி இருக்கும். ஸோ வந்து ரிசர்ச் ஆர்டிகல் இருக்குதா, ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்குதா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதாவது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், இதில் ஆன்டி ஃபங்கல்னு சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஸோ வந்து இதை சாப்பிட்டு பலன் பெறுங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா ஸோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.